இப்ப அந்த 2 குட்டி பசங்களும் கார்ல இருக்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு இப்ப மயங்கிட்டாங்க. இப்ப அந்த கார் போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஒருத்தவங்க காரை பிளாக் பண்ணி இப்ப வழிப்பறி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்க வாட்ச் பர்ஸ்லாம் வாங்கிட்டு காரோட டிக்கியை ஓபன் பண்ணி காட்ட சொல்றாங்க. மாட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்ப கார் டிக்கி வரைக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. அது ஓடி போயிட்டாரு. அப்படி என்னதான் உள்ள வச்சிருக்காங்க இப்படி ஓடுறானுங்களேன்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த 2 குட்டி பசங்களுமே மயக்கத்துல இருப்பாங்க. இதை பாக்குறவங்களும் அந்த பசங்களை காப்பாத்தி கூட்டு போய் அவங்க தங்கி இருக்க டென்ட்டே தங்க வச்சு பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க கண்ணு தெரியாத பாட்டி ஒருத்தவங்க நடக்க போறத கரெக்டா சொல்லுவாங்க. இந்த பொண்ணும் என் தம்பிக்கு இன்னும் 3 நாள் 9 வயசு ஆக போகுது. அதுக்குள்ள அவனுக்கு கண் பார்வை திரும்ப வந்துருமான்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனால கண்டிப்பா பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நீ வேகமா அந்த டைமுக்குள்ள அவனை கூட்டு போறியோ அவ்வளவு சீக்கிரம் அவன் கண் பார்வை திரும்ப அவனுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்றாங்க. நாளைக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. அதனால இந்த பசங்களை ஒட்டகத்து மேல ஏத்தி இப்ப பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனா அங்க ஒருத்தர் ஸ்டேரிங் மட்டும் வச்சு இப்ப வண்டி ஓட்டிட்டு வருவாரு. இதை பாக்குற இந்த பசங்களும் கண்டிப்பா பாட்டி சொன்னது இவரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இவரு கூட போறோம்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் அவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க மணல் புயல் வந்ததால இவர் தங்கி இருக்க இடத்துக்கு அந்த 2 பசங்களையும் கூட்டு போய் அவர் சாப்பிடறதுக்காக ஏதோ தராரு. 2 பசங்களும் சாப்பிட்டு அங்கே தூங்குறாங்க. இப்ப மணல் புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க ஒரு ஜங்ஷன் கூட்டு போய் விட்டுறாரு. அந்த இடத்துல தான் ஷாருக் கான பார்க்க போன அந்த பொண்ணோட மாமாவும் இருப்பாரு. இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தம்பியோட கண் ஆபரேஷனுக்காக இப்ப ஷாருக் கான பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சொல்றான். நானும் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு இவரே இப்ப அவரோட பைக்ல கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஷாருக் கான பாக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒருத்தர் இதான் ஷாருக் கான் குடிச்ச டீ கப் யாராச்சும் வேணும்னா வந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இருப்பாரு. பரியோ இப்ப அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி தம்பியோட கண் பார்வைக்காக ஷாருக் கான பாக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறா. அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கறதால அவரும் இப்ப உண்மையை சொல்றாரு. அவர் இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த மணல் வழியாவே நடந்து போனீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர்ல அந்த ஊர் வந்துரும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பசங்க இப்ப வேகாத வெயில நடந்து போகும்போது தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் தேடினா அந்த வாட்டர் பாட்டில் அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க போல. வேற வழி இல்லாம இப்ப தம்பியோட இடுப்புல துணி கட்டிட்டு கொஞ்ச தூரம் கூட்டு போனதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதால அந்த பொண்ணு இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. பரி மயக்கம் போட்டாலேன்னு சொல்லிட்டு யாராச்சும் தண்ணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனும் வேற எங்கேயும் நடந்து போய் கீழே விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பசங்க அங்க இருந்து யாரோ தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா அந்த பசங்க கண் முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இந்த பசங்களை தூக்கிட்டு வந்த இந்த பெரிய மனுஷனே இந்த பையனோட கண் ஆபரேஷனுக்கு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. பார்த்தா அந்த பெரிய மனுஷன் பாக்கிறதுக்கு அப்படியே ஷாருக் கான் மாதிரி தான் இருப்பாரு. இந்த பசங்களோட பேக்ல ஷாருக் கானுக்காக எழுதுற லெட்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் இப்ப ஷாருக் கானே வந்து இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஒரு வழியா இந்த பசங்களோட பெரியப்பா வந்து பசங்களை தேடி வந்துட்டாரு. சோட்டு அப்ப ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறாங்க. அப்ப நல்லபடியா ஆபரேஷனே முடிஞ்சிடுது. கரெக்டா அந்த பையனோட பர்த்டே அன்னைக்கு அந்த பையனோட கண் கட்ட கழட்டுறாங்க. அரியோ இப்ப கையில கேக்கோட நம்மள தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருப்பாரு. சோட்டு கிட்ட டாக்டர் நீ ஃபர்ஸ்ட் யார பார்க்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு சல்மான் கான தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். கேக்குற பரி பயங்கரமா காண்டாக்கி முறைச்சிட்டு இருப்பா. சும்மா தான் விளையாடணும் பரின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு வழியா அந்த குட்டி பையனுக்கு இப்ப கண் பார்வையும் தெரிஞ்சிருது. இந்த பசங்களோட பெரியமாவும் இந்த பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கடைசியில 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க.